கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். என கண்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை யோசேப்புக்கு நேராக வருகிறது. யோசேப்புக்கு குழந்தை பிறந்தது. இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக பிறந்தார். கன்னிமரியாளினுடைய வயிற்றிலே பிறந்தார். கன்னிமரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கணவர் தான் அந்த யோசேப்பு. இவர் பிறந்த காலங்களிலே ஏரோது பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டளை இட்டிருந்தான். 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யணும்னு சொல்லி கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படி கொலை செய்யும் பொழுது இவரும் அதில் மாட்டிக்கிடுவாரு அப்படின்னு. எனவே இந்த யோசேப்பு, வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அவன் அந்த பக்கம் போகாம பதுங்கி இருக்கிறான். இப்ப ஆண்டவரே சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. சில நேரங்கள்ல ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு ஆலோசனை சொல்லுவார். போனா போயிடணும். அதுக்கு பிறகு நாங்க போறதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா, அங்க போனா ஏதாவது நடக்குமா, அப்படி கேள்விகளே கேட்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இந்த இயேசு கிறிஸ்து, அவரும் சில காலம் மறைந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் தீங்குகள் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் சில காரியங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டியதும் மறைந்து கொள்ள வேண்டியதும் அவசியம்தான். அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியங்களை செய்ய சொல்லிவிட்டால் எந்த எதிர்கேள்விகளும் கேட்காமல் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ அதையே நாம் செயல்படுத்துவதற்கு துணிந்து விட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் சொல்லுகிறபடி செயல்படுகின்ற ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை வழி நடத்தும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.